ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியம் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோம்மேட் பாஸ்தா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலும் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டிஷ். அதுவும் நம்ம வீட்டிலையே பாஸ்தா ரெடி பண்ணி இது பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டயட். ஸோ இன்றைக்கி நம்ம கடையில் பாஸ்தா வாங்காமல் வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முதல்ல. அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்ல சாஃப்டான மாவு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ட்ரை மாவு அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இது நம்ம நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன மூடியோ அதாவது கப்போ இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும். உங்களுக்கு பெரிய பெரிய பாஸ்தாவாக வேணும்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் சின்னதாக போதும், அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம பாஸ்தா ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் மடச்சிட்டு ஆப்போசிட் சைடில் ஜஸ்ட் இந்த மாதிரி மடக்கி விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அழகாக நமக்கு பாஸ்தா ஷேப் கிடச்சிரும். ஸோ இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் மடக்கிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம எடுத்து 2ஐயும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நமக்கு பாஸ்தா ஷேப் சூப்பராக கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா பாஸ்தாவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே அந்த ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு சைடில் அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த பாஸ்தாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பாஸ்தாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பாஸ்தாவுமே அடியில் உட்காந்துருக்கு. இது நல்லா வெந்து வரும்போது பாஸ்தா எல்லாம் மேலே எழும்பி வந்துடும். இது 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பாஸ்தாலாம் நல்லா வெந்து அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா வாட்டரெல்லாம் ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நம்மளோட ஹோம்மேட் பாஸ்தா. அதுக்கடுத்தது நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கடுத்தது ஒரு 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாஸ்தாக்கு எப்போவுமே பூண்டு சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டொமேட்டோவை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட நான் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்ல திக்கு கிரேவியாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி திக்காயிருச்சு. ஸோ இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற அந்த வீட் பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த பாஸ்தாவில் இறங்கி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா அந்த டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ நம்ம பாஸ்தா எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம ஹோம்மேட் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கடையில் வாங்குகிற மாதிரி கிடையாது. மைதா எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலையே பாஸ்தா பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.